அனைவருக்கும் வணக்கம். கந்தன் பாதை சேனல்ல இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான ஆன்மீக கதைய பார்க்க போறோம். நம்முடைய முழுமுதற் கடவுள் பிள்ளையாருக்கு எப்படி யானை தலை வந்தது? அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன தெரியுமா? ஒரு முறை பார்வதி தேவி நீராட செல்லும்போது தன்னுடைய உடலில் இருந்த மஞ்சள் பூச்சினால ஒரு குழந்தையை உருவாக்கி வாசல்ல காவலுக்கு நிக்க வச்சாங்க. யாரையும் உள்ள விடக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தைக்கு கட்டளையும் இட்டாங்க. அப்பொழுது சிவபெருமான் அங்க வர்றாரு. ஆனால் தாயின் சொல்லை தட்டாத அந்த சிறுவன் யார் வந்தாலும் உள்ளே விடமாட்டேன்னு சிவனையே தடுத்து நிறுத்துறான். இதனால கோபமடைந்த சிவபெருமான் அந்த சிறுவனின் தலையை துண்டித்து விடுகிறார். விஷயத்தை கேள்விப்பட்ட பார்வதி தேவி மிகுந்த கவலையடைஞ்சாங்க. உடனே சிவபெருமான் தன்னோட பூதகணங்களை அழைத்து வடக்கு திசையில தலை வைத்து படுத்திருக்கிற முதல் உயிரோட தலையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க கொண்டு வந்ததுதான் ஒரு யானையோட தலை. அந்த யானை தலையை வைத்து குழந்தைக்கு உயிர் கொடுத்த சிவபெருமான் அவருக்கு கணபதின்னு பெயரும் சூட்டுறாரு. அம்மாவோட சொல்லுக்காக உயிரையே பணயம் வச்ச பிள்ளையாரோட இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கந்தன் பாதை சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் கணேசாய நமக.